அன்னைக்கு ஒரு நாள் விருதுநகருக்கு பக்கத்தில் இருக்கிற கள்ளிக்குடிங்கிற கிராமத்தில் ஈவினிங் ஒரு 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ளங்க ஸ்கூல் விடுற அந்த டைமில் வானம் கருமேகத்தோட இப்படி இடிமின்னலோட பயங்கரமாக மழை பெய்ய போகிற அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க எல்லாருமே அவங்களோட வீட்டுக்கு போயிட்டுருக்குறாங்க. சிலர் நடந்து போகிறாங்க, சிலர் சைக்கிளில் போகிறாங்க. ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணும் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பொண்ணும் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பொண்ணும் 3 பேர் சேர்ந்து கை கோர்த்து ரோட்டில் நடந்து போகிறாங்க. இவங்க 3 பேருமே ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு குடிசை வீடு இருக்குதுங்க. ஒரு தனி இடத்துல குடிசை வீடு இருக்குது. அது சுற்றிலுமே நிறைய வீடுங்கள்லாம் இருக்குது. இப்போ இந்த 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு அந்த 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணை போடி உன்னோட வீடு வந்துருச்சு நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு தயங்கி உள்ளே போகுதுங்க. இப்போது இந்த 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணுக்கிட்ட 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற அந்த பொண்ணு கேட்குறாங்க, ஏன்க்கா அவளோட வீடு தானே, ஏன் ஒரு மாதிரி தயங்கி போகிறான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லடி அவங்க அப்பா ஒரு குடிகாரன், எப்போ குடிச்சிட்டு என்ன மாதிரி இருப்பானே தெரியாது, அவங்க அம்மாவை போட்டு அடின்னு அடிப்பான், குறுக்கா போனால் இந்த பொண்ணையும் தூக்கி போட்டு அடிப்பான், அதனாலேயே இவளுக்கு ஒரு மாதிரி 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பொண்ணுக்கு இருக்கக்கூடாத அளவுக்கு எந்த அளவுக்கு மென்டல் ப்ரெஷர் இருக்கணுமோ அந்த அளவுக்கு அதுக்கு இருக்குடி, அதோட வாழ்க்கையே பாவமாக இருக்குடி, பொம்பளை பிள்ளை வேற, அவங்க அம்மா எவ்வளவோ போராடுறாங்க இந்த பிள்ளைக்காக, இருந்தாலும் அவங்க அப்பங்கிட்டேருந்து அவங்களால தப்பிக்க முடியல, அவங்க ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டோட கதையை சொல்லிக்கிட்டே இந்த 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணும் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணும் அவங்களோட வீட்டுக்கு நடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது அந்த 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு இருக்கிறாங்க இல்லையா, அந்த குழந்தை வீட்டுக்குள்ளே போகுதுங்க. அவங்க வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இது ஒரு குடிசை வீடு தான். வெளியே இந்த மூங்கில் தட்டை மாதிரி வச்சுருப்பாங்க, அதுதான் அவங்களோட கேட்டு மாதிரி. லைக் சுற்றிலுமே அந்த தட்டின்னு சொல்லுவாங்க, மூங்கிலே சின்னதாக ஒரு கட்டை மாதிரி வச்சு செஞ்சுருப்பாங்க இல்லையா, அதுதான் இவங்க வீட்டோட கேட்டு. லைட்டாக ஓப்பனில் தாங்க இருக்குது. இந்த குழந்தை அதை இன்னும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போகும்போதே அங்கங்கே இந்த வளையெல்லாம் உடஞ்சி சிதறி கிடக்குதுங்க. என்னடா இதுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பார்த்துக்கிட்டே போகிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களோட வீட்டோட வாசலுக்கு வந்துடுறாங்க. இந்த வீடே ஒரு மண் வீடு தான். மண் வீட்டுக்கு மேலே குடிசை கட்டியிருக்கிறாங்க. ஆல்ரெடி மெயின் டோர் லைட்டாக ஓப்பனில் தான் இருக்குது. உள்ளே ஒரு பெரிய ஹால் இருக்கும். ரைட் சைடில் தான் கிச்சன் மாதிரி கீழேயே அந்த மண்ணிலேயே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த வீட்டில் ரூம்லாம் கிடையாது. பாத்ரூமே வெளியே தான் போகணும், முள்ளுக்காட்டுக்குள்ளே தான் போகணும். பேக் சைடில் வாட்டர் வச்சுருப்பாங்க, அவ்வளவுதான். அப்படி இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற அந்த பொண்ணு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போனதுமே ஒரு மாதிரி இருட்டி போய் கிடக்குதுங்க. வீட்டில் கரண்ட் இல்லைங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. லெஃப்ட் சைடில் அவங்களோட பேக்கை வச்சுட்டு நேராக அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அம்மாவோட பேரை சொல்லி கூப்பிட்றாங்க. அம்மா எங்கம்மா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது வீடே ஒரு மாதிரி இருட்டி போயிருக்கிறனால, வெளியே வேற அந்த வெளிச்சத்தில் வந்ததுனால இவங்களுக்கு அந்த அளவுக்கு கண்ணு தெரியலை. ஆனால் வீட்டுக்குள்ளே ஓரளவுக்கு வெளிச்சம் இருக்குதுங்க. இப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பொண்ணு ஒரு மாதிரி உறைஞ்சி போய் ஒரு இடத்துல நிற்கிறாங்க. ஷாக் ஆகி என்னாச்சுன்னா, இந்த பொண்ணோட தலையில் யாரோ ஒருத்தவங்க மிதிக்கிற மாதிரி இந்த பொண்ணுக்கு உணர்வு இருந்திருக்குது. நின்றுட்டு மெதுவாக பின்னாடி மேலே திரும்பி பார்த்தா அந்த பொண்ணோட அம்மா கண்ணு பிதுங்கி வாயில் அந்த நாக்கெல்லாம் வெளியே தொங்கிக்கிட்டு இருக்குதாங்க. நெஞ்சு வரைக்கும் தொங்கிக்கிட்டு இருக்குது. அது போக அவங்க லூஸ் மோஷனும் போயிருக்கிறாங்க, இறந்துட்டாங்க. அவங்க அம்மா தூக்கில் தொங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை அந்த 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு கண்ணால் பார்த்துட்டாங்க. இதை பார்த்ததுமே இந்த பொண்ணு அலறி அடித்து கத்துறாங்க. இடிமின்னல் சத்தத்துக்கும் பயங்கரமாக மழையும் பெய்ய ஆரம்பிக்குதுங்க. அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு பதறி அடித்து ஓடி வராங்க. பார்த்தா அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அவங்க இறந்து கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு அப்புறமா தான் இந்த குழந்தைய அவங்களோட வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. இப்போது இந்த குழந்தையோட வாழ்க்கை கேள்விக்குறியாக நிற்கிது. ஏன்னா குடிகார அப்பா தன்னோட மனைவி இறந்தது கூட தெரியாமல் ஒயின் ஷாப்பில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து குடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி மயக்கம் போட்டு கிடக்கிறாரு வாந்தி எடுத்து. இப்போது இந்த குழந்தை மட்டும்தான் உட்காந்துருக்குறாங்க. இவங்க அம்மாவோட சொந்தக்காரங்க அப்போவே இவனை கல்யாணம் பண்ணாத, இவன் கூட போனேன்னா நீ நாசமாக போயிடும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சாபங்கள்லாம் விட்டுருக்குறாங்க. அதை மீறியும் அவங்க அம்மா அவங்க அப்பாவை பிடிச்ச காரணத்தினால கூட வந்திருக்கிறாங்க. இப்போது அவங்களோட வாழ்க்கை ஒரு மாதிரி கேள்விக்குறியானதுக்கப்புறமா அவங்க அம்மா வீட்டாளுங்களும் வரலை, அவங்க அப்பா வீட்டாளுங்களும் வரலை. இந்த குழந்தை மட்டும் அவங்க அம்மாவோட பாடியை, அதாவது கீழே இறக்கி மட்டும் வச்சுட்டு போயிருக்கிறாங்க ஒரு கட்டில் மேலே. இன்னும் அந்த நாடி கெட்டு கூட கெட்டலை, வெளியே தான் வச்சுருக்கிறாங்க. மழை பயங்கரமாக பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இவங்களோட வீட்டுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு இந்த குடிசையிலே நீட்டமாக வருமா, அங்கனக்குள்ள ஒரு திண்டு இருக்குமா, அதில் தான் வச்சுருக்கிறாங்க ஒரு கட்டில். இப்போது இந்த குழந்தை மட்டும் தனியாக உட்காந்துருக்கிறது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பாவமாகவும் பரிதாபமாகவும் இருந்தாலும் அந்த ஏரியாக்காரங்க எவனுமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறான். இப்போ இந்த குழந்தைய விட்டுட்டு போனாங்க இல்லையா, 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணும் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணும், அந்த 2 குழந்தைங்களும், அதாவது அந்த 2 பொண்ணுங்களும் ஏமா ஓடி வராங்க. இவங்களோட வீட்டுக்கிட்ட இருக்கிற இன்னும் 2-3 பேரை கூப்பிட்டுக்கிட்டு வராங்க. அந்த குழந்தையோட உட்காந்துக்கிட்டு அவங்க அம்மாவுக்கு அந்த நாடிக்கட்டு, அப்புறம் மேலே அந்த சந்தனம்லாம் வச்சு அவங்களுக்கு உண்டான அந்த காயினெல்லாம் வச்சுட்டு கால்லையும் ஒரு கட்டு கட்டிட்டு அவங்களோட
அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் கூப்பிடும்போது இங்கே பாரு தேவையில்லாத வேலை பார்க்காதீங்க, உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சால் உங்களுக்கு தான் பிரச்சனை ஆயிரும், பேசாமல் போயிருங்க அப்படிங்கிற மாதிரி மிரட்டும் போது இந்த குழந்தைங்க என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அது எப்படி அந்த வயசில் வந்து அவள் வந்து என்ன தெரியும் அவளுக்கு, அவள் ஒரு மாதிரி உடஞ்சி போய் உட்காந்துருக்கிறா, அவளுக்கு அவங்க அம்மா இறந்துட்டாங்கங்கிறது கூட இன்னும் தெரியுதா என்னன்னு தெரியலை, காலை பிடிச்சி உலுக்கிக்கிட்டே இருக்கிறா, அம்மா எந்திரிமா, ஏமா வந்து தூங்குற, ஏமா கண்ணை முழிச்சிக்கிட்டே தூங்குறன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அந்த ஒரு ஆக்டிவிட்டீஸே உங்களுக்குலாம் பாவமாக தெரியல இடம்னு சொல்லிட்டு திட்டுனாலும் யாருமே வரலையாங்க. அது போக இந்த குழந்தைங்களோட அப்பா அம்மா எல்லாருமே வெளியே இருந்து வந்து இவங்களையும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த குழந்தை மட்டும் தனியாக இருக்கிறத பார்த்துட்டு அந்த 10th ஸ்டாண்டர்ட் பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட மாமா ஒருத்தர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க, அவங்க மாமானா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, அவருக்கும் இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்பாராம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்கே போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ஹெல்ப் கேட்குறாங்க. அவங்களோட மாமா தான் வந்து இவங்க அம்மாவுக்கு உண்டான அந்த காரியங்கள் எல்லாத்தையுமே வெளியே இருந்த ஆட்களெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டு இந்த சுடுகாட்டுக்கு கொண்டு போகிறதுலேருந்து எல்லாத்தையுமே அவர் தாங்க பார்த்துருக்கிறாரு. இப்போது இந்த குழந்தை ஒரு மாதிரி அனாதை ஆகிட்டாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. இவங்களுக்குன்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. இந்த பொண்ணை கூட்டு போயிட்டு இந்த 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட வீட்டில் வச்சிருக்கும் போது அவங்க அப்பாவும் அம்மாவும் திட்டுறாங்க, ஏய் அவங்க அப்பா ஒரு குடிகாரண்டி, என் பிள்ளை எதுக்கு உன் வீட்டில் வச்சிருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேட்டானா என்னால் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லும்போது வந்தால் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு உட்கார வச்சிருக்கிறாங்க. இந்த குழந்தையோட முகத்தை பார்த்தா அவங்களோட அப்பா அம்மாவுக்கும் வெளியே போன்னு சொல்கிறதுக்கு மனசு வரலையாங்க. ஸோ உள்ளே உட்கார வச்சு அந்த பொண்ணுக்கு சாப்பாடுலாம் கொடுத்து அந்த பொண்ணோட ரூம்லேயே, அதாவது அந்த 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற அந்த பொண்ணோட ரூம்லேயே இந்த பொண்ணையும் படுத்து தூங்க வச்சுட்டு இருக்கும்போது நைட்டு ஒரு 8-8:30 மணி இருக்குமாங்க. இந்த 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணோட அப்பா இருக்கிறார் இல்லையா, அவர் ஃபுல்லாக குடிச்சிட்டு இவங்களோட வீட்டுக்கு வெளியே வந்து கலவரம் பண்ணுறாருங்க. பாட்டிலெல்லாம் உடச்சிட்டு என் பிள்ளையை தூக்கிட்டு வரதுக்கு நீ யாரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ இவங்க அப்பா இந்த 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணை அறைகிறாரு. இதைத்தான் நான் சொன்னேன், இது உனக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அவங்க அப்பா கூட அனுப்பிச்சி விட்டுறாருங்க. ஆனால் இந்த 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற அந்த பொண்ணு இருக்கிறாங்க இல்லையா, இவங்களுக்கு மனசு எல்லாமே அந்த குழந்தை மேலே தாங்க இருக்குது. தேவையில்லாமல் விட்டுட்டோமோ, தேவையில்லாமல் வந்து அந்த குழந்தைக்கு எதனா ஒன்று ஆயிடுமோன்னு சொல்லிட்டு யோசனையிலேயே இருக்கிறாங்க. இன்றைக்கி நைட்டு முழுக்க அவங்களுக்கு தூக்கமே இல்லை. மழை வேறு பயங்கரமாக பெய்யுது. இப்படி மழை பெஞ்சாலே அவங்களோட வீட்டுக்குள்ளே தண்ணியெல்லாம் ஒழுகுமாங்க. அந்த குழந்தையோட வீட்டில் குடிசை வீடு இல்லையா, இவங்களோட வீடு வந்து கான்க்ரீட் வீடு தான். ஆனால் அந்த குழந்தையோட வீட்டில் ஆல்ரெடி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஸ்கூலில் இருக்கும் போதே இந்த 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற அக்கா கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் மனசு எல்லாமே அங்கே தான் இருக்குது. அங்கே போய் பார்க்கணும் போல் இருக்குது. ஆனால் அப்பா எதனா திட்டிடுவாரோ அடிச்சிருவாரோங்கிற பயத்தில் பேசாமல் படுத்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில் அவங்களுக்கு ஒரு நியூஸ் வருதுங்க. என்னன்னா பயங்கரமாக மழை பெஞ்சதில் அந்த குடிசை வீடு இடிஞ்சி, அதாவது மேலே வந்து ஒரு மாதிரி அமைப்பே இல்லாமல் தாங்க இருந்திருக்குது. அது இடிஞ்சி அந்த குழந்தையோட மேலே விழுந்து அந்த குழந்தை ஸ்பாட் அவுட். 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிற அந்த பொண்ணு அங்கனையே இறந்துட்டாங்க. அது போக அவங்களோட அப்பா அந்த குடிகாரன் இருக்கிறான் இல்லையா, அந்த ஆளுக்கு மண்டையில் மட்டும்தான் லைட்டாக அடிபட்டிருக்குது. உடம்பு எல்லாமே அடிதான், அவனால் எந்திரிக்க முடியலை. ஆனால் அவனுக்கு உயிர் இருக்குதுங்க. இதை கேள்விப்பட்டதுக்கப்புறமா இந்த 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி உயிரே ஆடி போயிருக்குதுங்க. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போய் பார்த்தா ஒரே ஒரு வாய்ப்பு கிடச்சிடாதான் அந்த குழந்தை உயிரோடு இருந்துட மாட்டாலாம், காப்பாற்றிட மாட்டோமான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அந்த குழந்தை இறந்துருச்சு. எந்த கட்டிலில் அவங்க அம்மாவை படுக்க வச்சுருந்தாங்களோ அதே கட்டிலில் இந்த 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிற அந்த பொண்ணையும் படுக்க வச்சுருக்கிறாங்க. இந்த 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணோட பேர் வாணிங்க. வாணிக்கு அன்றைக்கி நாள் முழுக்க எதையோ ஒரு விஷயத்தை இழந்த மாதிரியும் ஏதோ ஒரு குற்றம் உணர்ச்சிங்க. ஏன்னா அவங்க நினச்சிருந்தா அந்த குழந்தையை காப்பாற்றிருக்க முடியும். அவங்க மட்டும் அவங்க அப்பா கூட போராடி சண்டை போட்டு கொஞ்சம் உசுப்பேற்றி விட்டுருந்தாங்கன்னா அந்த குடிகார அப்பனை வந்து சமாளிச்சிருக்க முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் இவங்களோட மாமாக்கே ஃபோனை போட்டு அவருக்கு எதனா வாங்கி கொடுத்தாச்சும் இந்த இடத்த விட்டு போக சொல்லுங்கள், இதுக்கப்புறம் வந்து அவளை கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லி கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக நம்ம அனுப்பிவிட்டது அந்த உயிரை இப்படி காவு வாங்கிருச்சு, அவள் இறந்ததுக்கு நம்ம தான் காரணங்கிற மாதிரி ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணிக்கிட்டு அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அன்றைக்கி நாள் முழுக்க அந்த பொண்ணு சாப்பிடவே இல்லைங்க. நைட்டு முழுக்க தூங்காமல் ஒரு 12:15 மேலே தான் லைட்டாக கண்ணை அசந்துருக்குறாங்க. வாணியோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இது ஒரு தனி வீடுங்க. கீழே மெயின் டோரை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா லெஃப்ட் சைடில் திண்ணை மாதிரி ஒரு இடம் இருக்குமா உட்கார்றதுக்கு, அதை தாண்டி தான் வீட்டோட மெயின் டோர் இருக்குமாங்க. இந்த மெயின் டோருக்கும் திண்ணைக்கும் நடுவில் ஒரு விண்டோ இருக்குமா. இந்த விண்டோவை ஓப்பன் பண்ணி வெளியே யார் வந்திருக்காங்கன்னு பார்த்துட்டு தான் அந்த கேட்டை, அதாவது அந்த கதவையே ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே இருக்கிற கேட்டை ஓப்பன் பண்ணுவாங்களாம். இப்போது உள்ள ஹாலில் லெஃப்ட் சைடில் டிவி, அப்புறம் அந்த டிவி டேபிள்லாம் இருக்குமா. ரைட் சைடில் கார்னரில் அவங்களோட சோஃபா செட்டு, அப்புறம் அந்த ரைட் சைடு கார்னரை ஒட்டியே உள்ள கிச்சன் இருக்குமாங்க. அப்படியே அந்த சோஃபாக்கு அந்த பக்கம் ஒரு ரூம் இருக்குமா, இந்த கிச்சனுக்கு பக்கத்தில் இன்னொரு ரூம் இருக்குமா.
இந்த கிச்சனுக்கு பக்கத்தில் இருக்கிற ரூமில் அவங்களோட அப்பா அம்மா 2 பேர் தங்கியிருக்கிறாங்க மாஸ்டர் பெட்ரூமில். அங்கிட்டு இருக்கிற சின்ன ரூமில் தான் வாணி தங்கியிருக்கிறாங்க. வீட்டுக்கு வெளியே ஸ்டெப்ஸு போகுமா, மேலே ஏறினா மொட்டை மாடி. இதுதான் இவங்க வீட்டோட அமைப்பு. கொல்லப்புற கதவு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. நைட்டு ஒரு 12:30 மணி இருக்குமாங்க. அசந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க வாணி. இப்போது அவங்களோட வீட்டுக்குள்ளே இப்படி ஒரு சத்தம் கேட்குதுங்க. அதாவது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது வீட்டில் கரண்ட்டு போச்சு. அவங்களோட ரூமில் இருக்கிற விண்டோவையும் க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. பொம்பளை பிள்ளைங்கிறனால வெளியே இருக்கிறவங்க யாருன்னா நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு தான் தூங்குவாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் ரொம்பவே ஒரு மாதிரி ஸ்வெட்டிங் ஆகுது. இப்போது ஒரு மாதிரி கசகசன்னு இருக்குது. அவங்க லைட்டாக அசந்து இங்கிட்டு அங்கிட்டும் திரும்பி படுத்துட்டு இருக்கும்போது இப்படி ஒரு சத்தம் கேட்குதுங்க. என்னடா அது, ஃபேன் சுற்றுற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது, காற்றே வரலன்னு சொல்லிட்டு கண்ணை முழிச்சு பார்த்தா அவங்களுக்கு மேலே அவங்களோட பெட்ரூமில் அந்த இறந்து போன பொண்ணோட அம்மா, இந்த இறந்து போன பொண்ணோட அம்மா கண்ணெல்லாம் ஒரு மாதிரி பிதுக்கிக்கிட்டு மேலே அந்த தூக்கில் தொங்கிக்கிட்டு இருக்கிறாங்களாம். இந்த பொண்ணை பார்த்த மாதிரியே ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்களாம். பயங்கரமாக மூச்சு விட்றாங்களாம். ஏண்டி என்னோட பொண்ணை கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும் போது பதறி அடித்து அலறி அடித்து கத்திக்கிட்டு இவங்களோட ரூம் டோரை போயிட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ண முடியலை. ஏன்னா இவங்க அப்பாவுக்கும் இவங்களுக்கும் ஏகப்பட்ட பெரிய சண்டை போயிருக்குதுங்க. இந்த குழந்தை இறந்ததுக்கு காரணமே நீங்கள் தான் சொல்லிட்டு வாணி அவங்க அப்பா கிட்ட திட்டி, அவங்க அப்பா இவங்களை திட்டி ஒரு மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு பெரிய வாக்குவாதம் வந்து ரூம்குள்ளேயே யாரும் வராதிங்க, என்னை யாருமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு தான் ரூமை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு கூட இவங்களால் முடியலை. கை கால்லாம் நடுங்குது. இப்போ மேலே தொங்கிட்டு இருந்த அந்த உருவம் மெதுவாக கீழே இறங்கி இவங்களை நோக்கி நடந்து வருதாங்க. அவங்களுக்கு பின்னாடி ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்குதான். யாருன்னு சொல்லி எட்டி பார்த்தா இந்த மூலையில், அதாவது இவங்களோட ரூமில் பெட்டு வந்து லெஃப்ட் சைடில் இருக்குன்னா ரைட் சைடு கார்னரில் அங்கே தான் ஜன்னல் இருக்குமா, அந்த ஜன்னலுக்கு கீழே ஒரு குழந்தை உட்காந்து அழுதுகிட்டு இருக்குதாங்க. இப்போது அந்த கல்யாணிங்கிற அந்த பொண்ணோட அம்மா தானே இவங்களை வந்து மிரட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அஃப்கோர்ஸ் அந்த கல்யாணிங்கிற பொண்ணு தான் வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கே தெரியுதுங்க. ஒரு மாதிரி வெம்பி அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மாதிரி ஃபிக்ஸ் வர ஆரம்பிக்குதுங்க. இந்த வாணிங்கிற பொண்ணுக்கு சின்ன வயசுலேருந்தே எதனா ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை பார்த்தாலோ இல்லை ரொம்ப பயந்துட்டாங்க, எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு பயப்படுறாங்கன்னா ஃபிக்ஸ் வருமா. அப்படி இருக்கும் பட்சத்தில் அங்கனையே ஃபிக்ஸ் வந்து கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்தவங்களுக்கு ஒரு சத்தம் கேட்குதுங்க. அவங்களோட மெயின் டோரை, ரூம் டோரை போட்டு யாரோ ஒருத்தவங்க உடனே உடைக்கிறாங்க. நல்லா தெரியுது அவங்களோட அப்பாவும் அம்மாவும் தான் வெளியே வந்து கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. என்னாச்சுமான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கும்போது ரூம் டோர் க்ளோஸில் இருக்குது. இப்போது இந்த 2 ஆத்மாக்களும் இவங்களோட வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. நம்ம அவ்வளோதான், இறந்துட்டோம். இப்போ அவங்க அம்மா கிட்டேயே இவங்களே அழுதுகிட்டு சொல்கிறாங்க, பேசாமல் என்னையும் கொன்றுங்க, நானும் கல்யாணி கூடயே வந்துடுறேன், என்னால் இந்த குற்ற உணர்ச்சியில் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே மனசில் நினச்சிக்கிட்டு கண்ணை மூடி இருக்கிறாங்க. இறந்துட்டோம் தாங்க நினச்சிருக்கிறாங்க. ஆனால் கண் முழிச்சு பார்க்கும்போது அவங்களோட ஊரில் இருக்கிற ஒரு கிளினிக்கில் அவங்க அப்பா அந்த பொண்ணை அட்மிட் பண்ணியிருக்கிறாரு. அவங்களுக்கு ட்ரிப்ஸ்லாம் ஏறிக்கிட்டு இருக்குது. பக்கத்தில் அவங்க அப்பா அம்மா 2 பேருமே உட்காந்துருக்குறாங்க. அவங்களோட மாமாவும் வந்திருக்கிறாரு. என்னம்மா ஆச்சு, ஏமா இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க நடந்த விஷயம் எதையுமே ஷேர் பண்ணலைங்க. தெரிலப்பா, திடீர்னு எனக்கு ஒரு மாதிரி ஃபிக்ஸ் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ரொம்பையும் பேசிக்கல அவங்க அப்பா கிட்ட. ஆனால் அவங்களோட அப்பா அம்மா 2 பேருமே ஒரு மாதிரி பயந்த மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குது, அது இவங்களுக்கு தெரிலங்க. இப்போது அந்த ஹாஸ்பிட்டலில் தான் அடுத்து ஒரு 7 மணி நேரத்துக்கு இருந்திருக்கிறாங்க. ஈவினிங் ஒரு 6:30லேருந்து 7 மணிக்குள்ளே தான் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வராங்க வாணி. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்க வீட்டுக்குள்ளே யாருன்னே தெரியாத 2 பேர் உட்காந்துருக்குறாங்க. முடியெல்லாம் நிறையா வச்சுக்கிட்டு, மாலைலாம் போட்டுக்கிட்டு, அதாவது இந்த ருத்ராட்ச மாலைலாம் போட்டுக்கிட்டு, உடம்பெல்லாம் இந்த திருநீர்லாம் அப்பிக்கிட்டு, பார்க்குறதுக்கு அகோரி மாதிரிலாம் இல்லை, அந்த ஊரில் இருக்கிற ஒரு சாமியார் நிறைய விபூதிலாம் அப்படின்னா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே ஒரு ஓமகுண்டம் மாதிரி வச்சுருக்கிறாங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க அப்பா சொல்கிறாரு, மா எனக்கு எல்லாமே தெரியும், நைட்டு நீ வந்து பயங்கரமாக கத்தும் போதே நான் வந்து எந்திரிச்சு ஓடி வந்தேன். அப்போவே எனக்கு உள்ளே வந்து உன்னோட வாய்ஸோடு சேர்த்து உள்ளுக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க உருமுறை சத்தம் எனக்கு கேட்டுச்சு. ஆனால் கதவை உடைச்சிட்டு உள்ளே வந்து பார்த்தா யாருமே இல்லை. உன் ரூமில் இருக்கிற அந்த ஃபேனு ஒரு மாதிரி அந்து தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. இது எப்படி சாத்தியமாகும்? உன்னால் மேலே ஏறவும் முடியாது. நீ ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து தான் பயந்துருக்கங்கிறது எனக்கு தெரியும். அதனால தான் நீ வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே கோடாங்கிக்கிட்ட பேசி அவர் ஒருத்தரை கூப்பிட்டு வந்திருக்கிறாரு, உட்காருன்னு சொல்லிட்டு ஓமகுண்டெல்லாம் வளர்த்து இவங்களோட வீட்டில் இவங்களுக்கு ஒரு பூஜை பண்ணியிருக்கிறாங்க. இவங்க வீட்டுக்குள்ளே, அதாவது இவங்களோட ரூம்குள்ளே பயங்கரமான அலறல் சத்தமாங்க. இவங்க அவர் சொல்கிற அந்த மந்திரங்களெல்லாம் சொல்ல ரூம்குள்ளே பயங்கரமாக அலறல் சத்தமாக. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தை கழித்து கேட்குறாங்க. அந்த சத்தம்லாம் நின்னதுக்கப்புறமா கேட்குறாங்க, இந்த பொண்ணால் ஒரு உயிர் வந்து போயிடுச்சு, அதனால் அவங்க அம்மா வந்து இந்த பொண்ணு மேலே கோபமாக இருக்கிறாங்க. இப்போ இந்த பொண்ணு வந்து அழுதுகிட்டே சொல்கிறாங்க, அதுக்கு நான் காரணம் இல்லை, எங்கள் அப்பா தான் காரணம்,
அவங்க அப்பாவும் அழுதுகிட்டே சொல்கிறாரு, ஆமாம் நான் தான் காரணம், அந்த குழந்தைய வந்து இவ வச்சுக்கலான்னு தான் சொன்னான், இப்போ எதுக்கு இவளை வந்து கொல்றதுக்கு வரணும், என் பொண்ணோட உயிர் எனக்கு முக்கியம், வேணும்னா என்னோட உயிரை வேணால் எடுத்துக்க சொல்லுங்கள், உங்களோட உயிரையும் எடுத்துக்கிறதுக்காகவா நீங்கள் என்னை கூப்பிட்ருக்கீங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஒரு பூஜை பண்ணியிருக்கிறாங்க. இந்த பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த அலறல் சத்தமும் நெகட்டிவிட்டியும் வெளியே போயிருச்சாங்க. இப்போது என்ன தான் அந்த நெகட்டிவிட்டி எல்லாமே வெளியே போனாலும் இவங்களுக்கு ஒரு மாதிரி உறுத்தலாகவே இருக்குது. வாணியை பொறுத்த வரைக்கும் அவங்க இறந்து போனதுக்கு நம்ம தானே காரணம், இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறேன்னே தெரியாத ஒரு மனப்பக்குவத்தில் தான் இருந்திருக்கிறாங்க. அடுத்து ஒரு வாரம் போகுதுங்க, இவங்களோட வீட்டில் எந்த ஒரு அமானுஷ்யமும் எதுவுமே நடக்கலை. ஆனால் அதுக்கப்புறமா இவங்க நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்த மாதிரி ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு வேலை போவாங்களாம். அதாவது அந்த பொண்ணோட வீட்டை தாண்டி தான் போகணும். இப்போது அந்த பொண்ணோட வீடு இடிஞ்சு போனதுக்கப்புறமா அவங்க அப்பா வாங்கின அந்த கடனுக்கு எல்லாருமே இந்த வட்டிக்காரங்களாம் வந்து அந்த இடத்த ஜப்தி பண்ணிக்கிறாங்க. அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகும்போதெல்லாம், அதாவது காலையில் ஒரு 7லேருந்து 7:15 தான், கண்ணு வெளிச்சத்தில் தான் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு தான் போவாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அன்றைக்கி ஒரு நாள் காலையில் ஒரு 7:45 இருக்குமாங்க. ஆல்ரெடி இவங்க ஸ்கூலுக்கு லேட்டாக தான் கிளம்பியிருக்கிறாங்க. இப்போது அந்த பொண்ணுக்கு வீட்டில் சைக்கிளும் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. இப்போ அவங்களோட சைக்கிளில் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற அந்த பொண்ணை பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த வீடு வரும்போது வாணி அந்த வீட்டையே பார்த்துக்கிட்டு அந்த பொண்ணோட ஞாபகங்கள்லாம் அவங்களுக்கு வருது. டக்குன்னு ஆப்போசிட்டில் வர ஒரு டிவிஎஸ் எக்ஸல் மேலே இடித்து கீழே விழுந்துடுறாங்க. கீழே இருக்கிற கல்லில் அவங்களோட கை இந்த மணிக்கட்டு பட்டு அவங்களோட பிளட்டு அந்த கல்லில் பட்டுருதுங்க. அந்த கல் மூலயமா கீழே அந்த அந்த நிலத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டுது. இப்போ எந்திரிச்சு இதோட ஸ்கூலுக்கு போக வேணான்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்களோட வீட்டுக்கே போகிறாங்க. இந்த 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள நீயே ஸ்கூலுக்கு போய்க்கோ, இல்லைனா நீ லீவ் கூட போட்டுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. வீட்டில் வந்து இவங்களுக்கு ஃபஸ்ட் எய்டு பண்ணிவிட்டு உட்காந்துருக்கும் போது இவங்களோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நான் வேணா உன்னை போய் விட்டுட்டு வந்துடுறேம்மா, உனக்கு ஓகேனா போ, இல்லைனா நீ படுத்து தூங்குங்கும் போது இவங்களுக்கு வீட்டில் இருக்கிறது போர் அடிக்குது. சரி ஓகேப்பா நான் போயிடுறேன், ரிட்டன் வரும்போது கூட நான் ஃப்ரெண்ட்ஸோடு வந்துடுறேன், உனக்கு ஓகேம்மா, எல்லாமே ஓகே தான்ப்பான்னு சொல்லிட்டு வாணியோட அப்பா வாணியை ஸ்கூலில் போயிட்டு விட்டுறாருங்க. அன்னைக்கு மதியம் ஒரு 2-2:30 மணி இருக்குமாங்க. ஃபர்ஸ்ட் பீரியட் ஆரம்பித்து போய்கிட்டு இருக்குது. அதாவது மதியத்துக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் பீரியட் ஆரம்பித்து போய்கிட்டு இருக்குது. வாணிக்கு ஒரு மாதிரி வயிறு பிணையிற மாதிரி இருக்குதுங்க, பயங்கரமாக வலிக்குது. ஆல்ரெடி வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு தான், அப்படி இருக்கும் பட்சத்தில் பீரியட்ஸ் டைமாக இருக்குமோன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. கையில் பேடும் கொண்டு வரல. இப்போது டீச்சர்கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயத்த சொன்னதுக்கப்புறமா அவங்களுக்கு சேஃப்டிக்கு வச்சுருக்கிற ஒரு பேடை எடுத்து கொடுக்குறாங்க. இதை இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கோ, உங்கள் அப்பாவுக்கு கூட ஃபோன் போட்டு வர சொல்கிறேன், நீ அவர் கூட வீட்டுக்கு போயிரு அப்படிங்கிறாங்க. இல்லை மேம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போது ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குன்னா, இவங்க படிக்கிற அந்த கிளாஸ் ரூம் தனியாக இருக்கும். அங்கேருந்து ஒரு 300-350 மீட்டர் நடந்து தனியாக ஒரு பகுதி இருக்குமா. அங்கே தான் இந்த வேப்ப மரம், புளிய மரம், முருங்கை மரம் எல்லா மரமுமே இருக்குமா இந்த ஏரியாவில். அப்படி இருக்கும் பட்சத்தில் அங்கே தான் லேடிஸ்க்கு வந்து பாத்ரூம் வச்சுருக்கிறாங்க. இந்த பாத்ரூம்குள்ளே அவங்க போகும்போதே பார்த்துருக்குறாங்க, எல்லா டோருமே ஓப்பனில் தான் இருக்குது. அது போக எங்கேயுமே யாருமே இல்லை, இவங்க மட்டும்தான் போகிறாங்க. மதியானம் ஃபஸ்ட்டு பீரியட் போயிட்டு இருக்கும்போது மோஸ்ட்லி எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுமே வரமாட்டாங்கங்கிற பட்சத்தில் இவங்க இப்போது அந்த பாத்ரூம்குள்ளே போயிட்டு பேட் மாற்றிட்டு வெளியே வரும்போது இவங்க பாத்ரூம்க்கு அப்படியே பக்கத்தில் யாரோ ஒரு சின்ன குழந்தை அழுகிற வாய்ஸ் சத்தம் கேட்குதுங்க. பயங்கரமாக அழுகுது. இப்போ வாணிக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது. டோரை ஓப்பன் பண்ணலாமா வேணாமா? இவங்க ஓப்பன் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே அந்த பாத்ரூம்லேருந்து வெளியே போகிற வழி இருக்குது. ஆனால் அந்த கதவு மூடி இருந்தால் என்ன பண்ணுறது? கையில் செல்ஃபோனும் கிடையாது. மனசு ஒரு மாதிரி படபடன்னு வருது. இன்னொரு பக்கம் ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி போய், கல்யாணி நீ தானே எனக்கு தெரியும், என்னை என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வந்து நின்னா அங்கே யாருமே இல்லையாங்க. இவங்க பாட்டுக்கு ஒரு மாதிரி குழம்பிக்கிட்டே என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாமல் பயமும் இருக்குது. அதே நேரத்தில் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு குழம்பிக்கிட்டே அவங்களோட கிளாஸ் ரூமுக்கு போயிடுறாங்க. இப்போ டீச்சர் கேட்குறாங்க, என்னாச்சுடி, ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு, அதுவும் முகம்லாம் ஒரு மாதிரி வேர்த்து கொட்டிருக்குது, எதனா ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது, இல்லை மேம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு உட்காந்துடுறாங்க. வாணிக்கு நல்லாவே தெரியுதுங்க, அவங்கள யாரோ ஒருத்தவங்க அவங்களோட கிளாஸ் ரூமில் 2 விண்டோ இருக்குமா. இந்த விண்டோவில் எப்பயுமே கல்யாணி வந்து நின்றுட்டு இருக்கிற ஒரு இடம் இருக்கும் தாங்க. அதாவது இவங்களுக்கு கிளாஸ் போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வேலையை முடிஞ்சிருச்சுனாலோ, இல்லை அந்த பொண்ணு வெளியே வரும்போது இவங்களை வந்து பார்க்கணுன்னாலோ அந்த ஜன்னலில் கம்பியை பிடிச்சிக்கிட்டு இப்படி தான் நிற்பாங்களாம். அந்த இடத்துல கல்யாணி நின்றுட்டுருக்குறாங்க. ஆனால் அது ஒரு கருப்பு புகை மாதிரியான ஒரு உருவம். இதை வாணி நோட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி மனசு படப்படன்னு அடிச்சுக்கிட்டே இருக்குதுங்க. ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறமா அன்னைக்கு ஈவினிங் அந்த 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற அந்த பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு இந்த பொண்ணும் அவங்க இன்னொரு 3 பொண்ணுங்க நடந்து வந்துட்டு இருக்கும் போது இவங்களுக்கு பின்னாடி பயங்கரமாக கொலுசு சத்தம் கேட்டிருக்குதுங்க.
இந்த கிராமத்து சைட்லலாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இந்த கருவேலங்காடு அந்த மாதிரியான ஏரியாவெல்லாம் தாண்டி தாங்க வரணும் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும்னா. அப்படி தான் இவங்க வந்துட்டு இருக்கும்போது அந்த காட்டுக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க இவங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு சத்தம் கேட்டு இவங்க கூட வந்தவங்க எல்லாருமே தெரிச்சு ஓடுறாங்க. வாங்கடி ஓடிடலாண்டி. அதாவது நீங்கள் சின்ன வயசில் உங்களுக்கும் இந்த மாதிரியான இன்சிடெண்ட்லாம் நடந்திருக்கலாம், எனக்கும் நடந்திருக்குதுங்க. ஸ்கூலுக்கோ டியூஷனுக்கோ நம்ம போயிட்டு வரும்போது நார்மலாக நம்ம கூட பேசிக்கிட்டு தான் வருவாங்க. திடீர்னு எதனா ஒரு சத்தம் கேட்டாலோ இல்லை இந்த வீடு வந்து ஒரு பேய் வீடுடா, இந்த வீட்டுக்கு முன்னாடி நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போதே ஓடுவானுங்க. ஒரு 100-200 மீட்டர் ஓடிடுவானுங்க. அங்கே போய் நின்றுக்கிட்டு வாடா மச்சான்னு கூப்பிடுவானுங்க. இந்த மாதிரி எனக்கு நடந்திருக்கு, உங்களுக்கு நடந்திருக்குன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி தான் வாணி கூட வந்த பொண்ணுங்க எல்லாருமே, இன்க்ளூட் அந்த 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு உட்பட வேகமாக ஓடுறாங்க. இவங்களால ஓட முடியலை. கொலுசு சத்தம் கேட்குது, வந்துருங்க, இந்த இடமே ஒரு மாதிரி அமானுஷமான இடமா எங்கள் அப்பா அம்மாவும் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த குழந்தைங்க எல்லாம் ஓடுறாங்க. இந்த பொண்ணால் ஓட முடியலை. ஏன்னா பீரியட்ஸ் ஃபஸ்ட்டு டேங்கிறனால வயிறு வேற வலிக்குது, ஓடம்ல முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஓடுறாங்கங்க. அப்படி ஓடும்போது இவங்களோட முதுகில் ஓங்கி யாரோ ஒருத்தவங்க அரைஞ்ச மாதிரி அந்த இடத்துல கீழே விழுந்திருக்கிறாங்க. இவங்க கால் தடிக்கு தான் கீழே விழுந்திருக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு பயந்து ஓடின பொண்ணுங்க எல்லாருமே வந்து இவங்கள தூக்கி விட்டுருக்குறாங்க. இப்போ இவங்க சொல்லலை. ஒரு வேளை சொல்லியிருந்தாங்கன்னா அங்கனே விட்டுட்டு ஓடிருப்பாளுகலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் சொல்லாமல் ஏண்டி விட்டுட்டு ஓடுறீங்க, எனக்கு மென்சஸ் டைம் டே, கொஞ்சம் பார்த்து கூட்டு போங்கன்னு கூட்டு வந்து வீட்டில் விட்டுடுறாங்க. அவங்க அப்பா அம்மா இவங்க 2 பேருமே வீட்டில் தான் இருக்கிறாங்க. இப்போ வாணி ஸ்கூலில் வச்சு அவங்களோட பாத்ரூமில் நடந்த விஷயத்தையும் அந்த கல்யாணிங்கிற பொண்ணு இன்னுமே உங்களை விட்டு போகலை, அந்த சாமியாரை கூப்பிடுங்கிற மாதிரியே சொல்லாமல் யாரோ முதுகில் அடித்த மாதிரியே இருக்குப்பா அந்த ரோட்டில் வரும்போது, பீரியட்ஸ் டைம் வேறம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பயந்து போய் அவங்க அம்மா இவங்களை ரூமில் கூப்பிட்டு போயிட்டு இவங்களோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி பார்க்கும்போது முதுகில் யாரோ ஒருத்தவங்க ஓங்கி அரைஞ்ச மாதிரி கையச்சு இருக்குதுங்க. இப்போது அந்த சாமியாரோட இடத்துக்கே கூப்பிட்டு போகிறாங்க. நைட் நேரம் கூட பார்க்காம ஒரு 8-8:15 இருக்குமாங்க அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சோவிலாம் உருட்டி பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏம்மா இந்த பொண்ணை வந்து பின்தொடர்றது இதுக்கு முன்னாடி வந்த அம்மாவோட ஆத்மா பொண்ணோட ஆத்மாலாம் கிடையாது, இது வேற ஒரு ஆத்மா. இந்த பொண்ணுக்கு வந்து ரத்த வாட காரணமாக ஆத்மா இந்த பொண்ணை வந்து பின்தொடர்ந்து வந்திருக்குது, நம்ம பார்த்துக்கலாம், ஒரு 2 நாள் மட்டும் நான் சொல்கிற விஷயங்களெல்லாம் பண்ணுங்கள், இந்த பொண்ணை வந்து அதுக்கப்புறமா என்கிட்ட கூட்டுவாங்க, அது போக கோவிலுக்கெல்லாம் கூட்டு போங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாருங்க. ஒரு எலுமிச்சம்பழமும் கையில் கொடுத்து அனுப்புகிறாரு. இதை உங்களோட தலாணிக்கு அடியில் இல்லை பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் படுத்து தூங்குற அந்த ரூம்குள்ளே வச்சுட்டு படுத்து தூங்குங்க. இந்த பொண்ணை தனியாக படுத்து தூங்க விடாதீங்க, நீங்களும் கூட படுத்து தூங்குங்க. அதாவது அம்மாவை மட்டும் இல்லை அப்பாவையும் கூட படுத்து தூங்க சொல்கிறாரு. இவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி கை கால்லாம் உதறுதுங்க. அப்போது என்ன ஆக போகுது இந்த பொண்ணுக்கு, எல்லாத்துக்குமே ரெடியாக இருப்போம்னு சொல்லிவிட்டு இவங்களுக்கு தேவையான அந்த தொடப்பக்கட்டையாக இருக்கட்டும், சாமியோட ஃபோட்டோஸாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு, அதுவும் இந்த பொண்ணுக்கு வேறு மென்சஸ் டைம்ங்கிறனால சாமி ஃபோட்டோவை உள்ளே ரொம்ப பக்கத்துலலாம் வைக்க முடியாது, தூரத்தில் இருக்க அந்த கபோர்டு மேலே அப்படியே ஒட்டி வச்சுருக்கிறாங்க. இப்போ எல்லாத்தையுமே செட் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது மிட் நைட் ஒரு 12-12:30 மணி இருக்குமாங்க. திடீர்னு வாணி மட்டும் எந்திரிச்சு ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு அவங்கள அறியாமலே அவங்க பாட்டுக்க மெயின் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே இருக்கிற கேட்டையும் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே நடந்து போகிறாங்க. அவங்களோட அப்பா இவங்க வெளி கேட்டை ஓப்பன் பண்ணும்போது அந்த சத்தத்தில் தான் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு பாத்ரூம்குள்ளே தேடுறாரு. இல்லை, இவர் தேடுறதுக்குள்ளேயே அந்த பொண்ணு வெளியே குதித்து ஓட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு இவர் பின்னாடியே ஓடி வந்திருக்கிறாருங்க. ஓடி போய் பார்த்தா இந்த பொண்ணு அந்த ஊரோட முச்சந்தியில் ஒரு சுடுகாடு இருக்குமாங்க. அதாவது அந்த சுடுகாட்டெல்லாம் தாண்டி தான், அந்த கருவேலங்காட்டெல்லாம் தாண்டி தான் இவங்க வந்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சுடுகாட்டில் போயிட்டு ஆல்ரெடி எரிஞ்சு போன அந்த பொணத்தோட அந்த சாம்பல் அது இதுலாம் கிடக்கும் இல்லையா, அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதை சாப்பிட்றதுக்கு வாயில் இப்படி வச்சு வாய் வைக்கும் போதே இவர் வேகமாக ஓடி போயிட்டு ஓங்கி ஒரு அறை விட்டு அவங்க ஒரு மாதிரி மயக்கம் போட்டு விழுந்ததுக்கப்புறமா அங்கே இருக்கிற வெட்டியானலாம் ஓடி வந்து, என்னாச்சு சாமி, இந்நேரத்தில் எதுக்கு இங்கே வந்தீங்க, எதுக்கு இந்த பொண்ணு இங்கே வந்துச்சுங்கும் போது அவர்கிட்ட கையில் காசை கொடுத்து இது யாருக்குமே தெரியக்கூடாது, தெரிஞ்சால் அவனை கொன்றுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இப்போ அந்த பொண்ணை தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அந்த சாமியார்கிட்ட நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், நீ வந்து வீட்டிலையே இந்த பொண்ணை வந்து பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கையை காலெல்லாம் அவங்களோட கட்டிலில் கட்டி போட்டுடுறாரு. அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. எப்படி இந்த பிள்ளையை நான் தனியாக பார்த்துக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்களோட மாமாவுக்கு, இந்த பிள்ளையோட வாணியோட மாமா இருக்கிறார் இல்லையா, அவருக்கு கால் பண்ணால் அவர் ஊர்லேயே இல்லை, வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருக்கிறேன்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் காலையில் தான் வருவேங்கிறாரு. வேறு வழியே இல்லை, நம்ம தான் பார்த்தாகணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பக்கத்துலேயே விளக்கமாத்த வச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க. இப்போ அவங்க அப்பா அவரோட புல்லட்டை எடுத்துக்கிட்டு அந்த சாமியாரை கூப்பிட்றதுக்கு போயிருக்கிறாருங்க. இந்த நேரம் அவங்களுக்கு ஒரு மாதிரி அள்ளு இல்லையாங்க அவங்க அம்மாவுக்கு. ஏன்னா அவங்க வீட்டை சுற்றிலுமே இப்படி ஒரு கொலுசு சத்தம் கேட்குது. என்றைக்குமே இவங்களோட வீட்டை சுற்றிலும் ஒரு 2-3 ஸ்ட்ரீட் டாக்காச்சும் இருக்குமா, எந்த ஒரு நாயமே காணும். என்னடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் அவங்க பொண்ணை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. கட்டத்துக்கு மேலே அந்த பொண்ணோட கண்ணுலாம் ஒரு மாதிரி ரெட் கலர் ஆகி அவங்க கத்துறாங்களாம், பயங்கரமாக கத்துறாங்களாம்.
அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்து கேட்குறாங்களாம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க அப்பா வேற சொல்லிட்டு போயிருக்கிறாரு, எதனா வந்து கேட்டாங்கன்னா சமாளிச்சிரு, நீ வந்து இந்த பொண்ணுக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லிடாத, இன்னும் 2 வருஷத்தில் அவளுக்கு கல்யாணம் வேற பண்ணணும், பெரிய பிரச்சனை ஆக்கிடுவாங்க ஊருக்காரங்க, இது வெளியே தெரிய வேணாம்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இவங்க அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அந்தளவுக்கு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே வாயில் அந்த துணியை வச்சு அடைச்சிடுறாங்க. அதாவது இவங்களோட வீட்டில் இருக்க துண்டை எடுத்து வச்சு அடைச்சிடுறாங்க. வெளியே போயிட்டு அவளுக்கு வேறு வேலை இல்லை, சென்னைக்கு போய் படிக்கணுமா, அதான் அவங்க அப்பா போட்டு அடின்னு அடிச்சிட்டாரு, அழுதுகிட்டு இருக்கிறான், ஒன்றும் இல்லை போங்கன்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க. ஆனால் வாணி ரொம்பவே ஒரு மாதிரி உக்கிரமாக இருக்கிறாங்க. அவங்களோட நகத்தை வச்சு அவங்க கட்டிலில் பறன்றது, அவங்க காலை வச்சு உருவுறது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க காலில் இருக்கிற அந்த கட்டு அவுந்துருச்சான். அவங்க ஒரு மாதிரி ஆடியாக அவுத்துருக்குறாங்க. இவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது யாருன்னே தெரியாத ஒரு குழந்தையோட ஒரு கருப்பு புகை மாதிரியான ஒரு உருவமாங்க. அந்த உருவம் இவங்களோட ரூம்குள்ளே முதல்ல வந்திருக்குது. இதை இவங்க அம்மா லிட்ரலி கண்ணால் பார்த்துருக்குறாங்க. அந்த உருவம் மெதுவாக நடந்து வந்தது மட்டும் இல்லாமல் இந்த கட்டிலில் ஏறி இந்த பொண்ணுக்கு மேலே, வாணிக்கு மேலே உட்காந்து அவங்கள ஓங்கி அறையுதாங்க. இந்த வாணி ஏதோ ஒன்று சொல்ல வராங்க, வாயில் வச்சிருக்க அந்த துணி இருக்கிறனால இவங்களுக்கு என்னன்னு தெரியலை. அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வெளியே புல்லட் சவுண்டு கேட்குது. வாணியோட அப்பா அந்த சாமியாரை கூப்பிட்டுட்டு வந்துட்டாராங்க. வந்ததுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே வரும்போது வாணி நார்மலாக இருக்கிறாங்க. அந்த சாமியார் ஒரு மாதிரி சிரிக்கிறாரு, வாணியவும் அவங்க அம்மாவையும் பார்த்து சிரிக்கிறாரு. உட்கார்றாரு, ஹாலில் உட்காந்துட்டு இந்த சோவியெல்லாம் எடுத்து போட்டு பார்த்துட்டு இங்கே என்ன நடந்துச்சுன்னே தெரில அவங்க அப்பாவுக்கு, வாணியோட அப்பாவுக்கு தெரியலை. இப்போ அந்த சாமியார்கிட்ட அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஏங்க சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த பொண்ணை வந்து, அதாவது நம்ம பொண்ணை வந்து காப்பாற்றினதே அந்த இறந்து போன கல்யாணிங்கிற பொண்ணும் அவங்க அம்மாவோட ஆத்மா தான். அவங்க 2 பேர் மட்டும் இல்லைனா நம்ம பொண்ணையும் நீங்கள் உயிரோட பார்த்துருக்க மாட்டீங்க, என்னையும் உயிரோட பார்த்துருக்க மாட்டீங்கும் போது அந்த சாமியாரும் இப்போ சொல்கிறாருங்க, ஆக்சுவலாக அந்த பொண்ணோட, அந்த இறந்து போன பொண்ணோட அம்மா, அந்த குழந்தை, இவங்க 2 பேரும் தான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்திருக்கிறாங்க. அதாவது இந்த பொண்ணுக்கு பாதுகாப்பாக இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இவங்க மேலே பாசம் அதிகம். இப்போ வாணியோட அப்பாவுக்கு ஒன்றுமே புரியலைங்க. அவருக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக ஒரு பக்கம் இருந்தாலும் கேட்குறாரு, என்ன சாமி பேசிகிட்டு இருக்கீங்க, அன்றைக்கி அவங்க தானே என்னோட பொண்ணை வந்து கொலை பண்ண வந்தாங்க, அன்றைக்கி நான் மட்டும் கதவை உடச்சி உள்ளே போகலன்னா என்ன நடந்திருக்கும், ஒன்றுமே நடந்திருக்காது. அன்றைக்கி நீங்கள் கதவை உடச்சிட்டு உள்ளே போகும்போது உங்கள் பொண்ணு என்ன நிலைமையில் இருந்தா, கையில் வந்துட்டு ஒரு சாவி வச்சுருந்தா, எப்படி உங்கள் பொண்ணோட கைக்கு சாவி வந்துச்சு, கபோர்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு சாவி எப்படி உங்கள் பொண்ணோட கைக்கு வந்துச்சுன்னு யோசித்து பார்த்தீங்களா? பொண்ணோட ஆத்மாவும் அவங்க அம்மாவோட ஆத்மாவும் தான் உங்களோட பொண்ணை காப்பாற்றிருக்கிறாங்க. அன்னைக்குமே என்ன பயம்படுத்தியிருக்கிறாங்க. அது போக எதனால் என் பொண்ணை விட்டுட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ஒரு ஆதங்கம், அதை எப்படி காட்டுறதுங்கிறது இந்த ஆத்மாக்களுக்கு பேய்களுக்கெல்லாம் தெரியாது. அவங்களோட ஒரு பாஷையில் காட்டி விட்டாங்க. வேறு வழி இல்லாமல் அன்றைக்கி நான் அவங்கள இந்த வீட்டை விட்டு அனுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு, நான் அனுப்பிட்டேன். அதனால தான் அவங்க திரும்பி இந்த வீட்டுக்குள்ளே வர முடியாத அளவுக்கு நான் எந்த ஒரு கட்டோ எந்த ஒரு இந்த மாதிரி தகடோ உங்களுக்கு நான் கொடுக்கல. அதுதான் இன்றைக்கி உங்களோட பொண்ணோட உயிரையே காப்பாற்றிருக்குது. உங்கள் பொண்ணு ஆக்சுவலாக இந்த பொண்ணுக்கு என்ன இருக்குதுன்னா மென்சஸ் டைம்ங்கிறனால அவங்களோட ஸ்கூலில் போயிட்டு ஒரு இந்த பாத்ரூம்குள்ளே போகும்போது ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்டுச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த பாத்ரூம்குள்ளே அழுதது கல்யாணி கிடையாதுங்க. அது ஒரு குழந்தையோட வயசே கிடையாதுங்க. அதாவது அந்த பாத்ரூமுக்கு பக்கத்தில் ஒரு புளிய மரமும் முருங்கை மரமும் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அங்கே நிறைய ஆணிலாம் அடித்து வச்சுருப்பாங்களாம். ஆக்சுவலாக ஒரு சுடுகாடாக இருந்த இடத்துல பாதி இடத்த எடுத்து தான் இவங்க ஸ்கூலாக கட்டி வச்சுருக்கிறாங்க. அதில் பாதி இடம், அந்த பாதி இடத்துல தான் இவங்களோட லேடிஸ் டாய்லெட்டாக இருக்கட்டும், அது பக்கத்துலேயே இருக்கிற அந்த புளிய மரமாக இருக்கட்டும், இது எல்லாமே இருக்குதுங்கிற பட்சத்தில் அங்கே ஆல்ரெடி அடித்து வச்சுருந்த அந்த ஆணியெல்லாம் இருக்குதாங்க. அங்கேருந்து ஏதோ ஒரு மோகினி தான் அந்த பாத்ரூம்லேருந்தே உங்களை துரத்த ஆரம்பிச்சிருக்குது. அதுதான் இவங்க கருவேலங்காட்டுக்குள்ளே அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது, ஸ்கூல்லேருந்து ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு சிரிப்பு சத்தம் கேட்டுக்குது, கொலுசு சத்தம் கேட்டுக்குது, அவங்க எல்லாருமே பதறி அடித்து ஓடுனது. இப்போ அதே ஆத்மா அவங்கள எப்போவோ பொசஸ் ஆகிட்டாங்க, பாத்ரூமில் வச்சே பொசஸ் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு தெரியலை. கொஞ்சம் கொஞ்சமாக அது எக்ஸ்போஸ் ஆகி வீட்டில் வந்து பார்க்கும்போது தான் அந்த ஆத்மா கிட்டே இருந்து இப்போது இந்த குழந்தையோட ஆத்மா, இறந்து போன கல்யாணியும் அவங்களோட அம்மாவும் தான் வாணியை காப்பாற்றிருக்கிறாங்க. இதுதான் உண்மையாங்க. இப்போ இதை கேட்டதுக்கப்புறமா இவங்க அப்பாவுக்கும் சரி அந்த பொண்ணுக்கும் சரி ஒரு மாதிரி அழுகை வந்திருக்குது. ரொம்பவே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க அவங்க அப்பாவுமே. பாவத்தை நான் எங்கே போய் கரைக்க போகிறேன்னு தெரியலன்னு இப்போ வரைக்குமே வாணியோட அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பாராங்க. ஆக்சுவலாக வாணிக்கு கல்யாணமாகி அவங்க இப்போது யூஏஇயில் இருக்கிறாங்களாங்க. அவங்களுக்கு மொத்தம் 2 பசங்க, 2மே பசங்க தான். அவங்களோட லைஃப் இப்போ எல்லாமே நல்லபடியாக தான் போயிட்டு இருக்குதா. அவங்க அப்பாவும் அம்மாவும் இன்னுமே அவங்களோட ஊரில் இருக்கிற அந்த வீட்டில் தான், சொந்த வீட்டில் தான் இருக்கிறாங்களாம். இடிச்சிட்டு பெரிய வீடாக கட்டிட்டாங்களாம். இந்த ஒரு குற்ற உணர்ச்சி இப்போ வரைக்குமே அவங்க அப்பாவுக்கு இருந்துகிட்டு இருக்குதாங்க. அது என்ன பண்ண முடியும் சார், நம்ம வந்து வேணும்னே பண்ணுறது கிடையாது. நீங்கள் அந்த நேரத்தில் வந்து சொன்னது கரெக்டான விஷயந்தான், ஒரு அப்பாவோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்த்தா கரெக்டான விஷயந்தான். தேவையில்லாத ஒரு பிரச்சனை எதுக்குன்னு சொல்லிட்டு கல்யாணியோட ஆத்மாவும் அவங்களோட அம்மாவோட ஆத்மாவும் என்றைக்கோ உங்களை வந்து மன்னிச்சிருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன்.
ஸோ இந்த ஸ்டோரி வந்து அவங்க அப்பாவும் அம்மாவும் பார்த்துட்டு தான் இருப்பாங்களாம் டிவியில். அவங்களும் டெவில்ஸ் கிச்சனோட ஒரு பெரிய ஃபேனாங்க. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு இந்த ஆத்மா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்பிக்கை ஜாஸ்தியாக சின்ன வயசுலேருந்தே, அதாவது வாணியோட சின்ன வயசுலேருந்தே இப்படி நிறைய விஷயங்கள்லாம் பார்த்து அது ஒரு கில்ட்டியாக இப்போ வரைக்குமே அவரோட மனசில் இருக்கிற காரணத்தினால இப்போ வரைக்குமே இந்த மாதிரியான ஷோஸ்லாம் பார்ப்பாராம். இந்த ஆத்மாக்களை பற்றின விஷயங்கள்லாம் வந்து நிறைய பார்ப்பாராம். அப்படி வேறு ஒரு சேனல் பார்த்துட்டு இருக்கும்போது சடனாக ஒரே ஒரு நம்ம அந்த மலேசியாவில் கருப்பனால் காப்பாற்றப்பட்ட குடும்பம் சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி போட்டிருப்பேங்க. அதை பார்த்துருக்கிறாரு. அதை பார்த்ததுக்கப்புறமா நம்ம சேனலில் இருக்கிற 300 வீடியோவுமே ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே உட்காந்து பார்த்துருக்குறாருங்க அவங்க அப்பா. இப்போது இந்த வீடியோக்காக வெயிட்டிங் அவங்களோட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே. அவங்க மாமாவுக்கும் தனியாக கல்யாணமாகி அவருமே வந்து செட்டில் ஆகிட்டாராம். அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வீடியோ இப்போ பார்த்துட்டு இருப்பாங்களாம். அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்ல சொன்னாங்க. அண்ட் இதில் வர பெயர்கள் எல்லாமே புனை பெயர்கள் தான். அவங்களோட ஒரிஜினாலிட்டி நேம்ஸ் எதையுமே யூஸ் பண்ண வேணாம்னு சொன்ன காரணத்தினால நான் புனை பெயர்களாக வச்சு சொல்லிட்டேங்க. ஆனால் அவங்க என்கிட்ட சொன்ன அந்த ஸ்டோரியை நான் என்னோடய ஸ்டைலில் உங்ககிட்ட நரேட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அண்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய். நல்லது நினைங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். இப்போ வரைக்கும் நீங்கள் நல்லது தான் நினச்சிருக்கீங்க. அந்த ஒரே ஒரு சம்பவம் எல்லாரோட வாழ்க்கையிலுமே எல்லாருமே ஒரு தப்பு பண்ண தான் செய்வாங்க சார். அதுலேயே நீங்கள் உட்காந்துருக்காதீங்க. நிறைய விஷயங்கள்லாம் வந்து நான் மோட்டிவேட்டாக பேசுகிற அந்த பேசுகிற அந்த ஸ்பீச்செலாம் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு உங்கள் பொண்ணு சொல்லியிருந்தாங்க. உங்களோட பொண்ணு நல்லா இருப்பாங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க, உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் அந்த கில்ட்டினஸ்லேருந்து வெளியே வந்துடுங்க சார். ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட வாழ்க்கையிலையும் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணிடுங்க. மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் எனக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். அண்ட் நம்ம கூடிய சீக்கிரத்தில் 2 lakhs சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிடுவோங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த ஸ்டோரியை நான் முடிக்கிறேன். ஸ்பாட்டிஃபைல டெவில்ஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணாதவங்க டெவில்ஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். அண்ட் மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா பாய் பாய். பேய் வீடியோ பார்க்குறத விட நீங்கள் ஆனால் அப்படின்னு சொல்கிறீங்களே அதுதான் ரொம்ப பயங்கரமாக இருக்குது தலை அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. தேங்க்யூ பிரதர். இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில. அண்டு தர்ஷினிங்கிறவங்க ரொம்ப பயந்துட்டான்னா அந்த சவுண்டுன்னு போட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் சவுண்ட் எஃபெக்ட் நிறைய போடுங்கங்கிறீங்க, ஒரு சிலர் வந்து சவுண்ட் எஃபெக்ட் வேணாங்கிறீங்க, ஒரு சிலர் வந்து ஏஐ ஃபோட்டோ ஏஐ வீடியோலாம் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரெகுலராகவே ஒரு தம்பி கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாப்புல. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஏஐ வீடியோ இதெல்லாம் வேணாம், அது வந்து காமனாக எல்லாருமே பண்ணுற மாதிரி ஆயிரும். உங்களுக்குன்னு இருக்கிற அந்த யூனிக்கு அந்த ஸ்டைலே வந்து உங்களோட நரேஷன் தான், அது வந்து டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி, அதாவது உங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்து நாங்கள் பார்க்குறது தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. இதில் எதை எடுத்துக்கிறது எதை விட்டுறதுன்னு எனக்கு தெரிலங்க. உண்மையாகவே ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஸ்டேஜுக்கு வந்துடும். ஆனால் அந்த கன்ஃபியூஷனில் இருக்கும்போது நம்ம அடுத்த ஸ்டோரியை படிச்சுட்டு அப்படியே எடுக்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு போயிடுவேன். அதனால் நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க. எனக்கு தெரிலங்க எப்படின்ட்டு. மகிமா மகேஷுங்கிறவங்க ஹாய் அண்ணன், ஒய் என்னோட கமெண்ட் படிக்க மாட்டேறீங்கன்னு போட்டிருக்கிறாங்க. எல்லாரோட கமெண்ட்டுமே நான் படிக்கிறேம்மா. அதே நேரத்தில் உங்கள் எல்லாருக்குமே வந்து நான் ரெகுலர் வீடியோஸ் கொடுக்கறதுக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதே நேரத்தில் ஒரு ஸ்டோரி செலெக்ஷன் ஒன்று இருக்குது. எல்லாருமே வந்து சிலர்லாம் இஷ்டத்துக்கேன்னு சும்மாவே அனுப்புகிறாங்கங்கிறது நமக்கு பாதி தூரம் போனதுக்கப்புறம் தான் தெரியும். அதெல்லாம் வந்துட்டு நம்ம எல்லாத்தையுமே அதை ஃபில்டர் பண்ணி எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைம் எடுக்கணும் இல்லையா? அதனால் உங்களுக்கு நான் மேபி கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணாமலாம் இருக்க மாட்டேன், பார்க்காமலாம் இருக்க மாட்டேங்க. பார்த்தேன்னா நான் ஹார்ட் கொடுத்துருவேன். அதை வந்து நான் ஃபுல்லாகவே ரீட் பண்ணிவிட்டு தான் நான் ஹார்ட் கொடுப்பேன். சும்மா வந்துட்டு கடமைக்குன்னு அப்படியே ஹார்ட் கொடுத்துட்டுலாம் போக மாட்டேன். ஆத்மாத்மமாக உட்காந்து பார்ப்பேன். ஏன்னா எனக்காக நீங்கள் ஒரு டைம் எடுத்து கீழே கமெண்ட் பண்ணுறீங்க, உங்களுக்காக நான் டைம் எடுத்து என்னோடய ஃப்ரீ டைமில் நான் உட்காந்து எல்லா கமெண்ட்ஸுமே முடிஞ்ச அளவுக்கு நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னொரு விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம், 1.5 வருஷம் அந்த மாதிரி இருக்கிற வீடியோஸ்க்கெலாம் கமெண்ட் வந்து மேலே பாச்சுன்னா நான் அவங்களுக்கு கூட இப்போ வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அது அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாபி பான் அப்படிங்கிறவங்க தம்ப்நெயில் பயங்கரம்னு சொல்லிட்டு ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ்மா. மோனி விலாக்ஸ் வந்தாச்சு வீடியோ அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. தேங்க்யூம்மா. நான் தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அர்ஜுனன் சொல்லிட்டு போட்டிருக்கிறாரு. தேங்க்யூ பிரதர். நிறைய பேர் வந்து நான் தான் ஃபஸ்ட்டுன்ட்டு போடுறாங்க. அது மாதிரி பின்மீன்னு சொல்லிட்டு நிறைய பேர் போடுறீங்க. பட் யாரோட கமெண்ட்டை வந்து நான் பின் பண்ணுறதுன்னு தெரில. ஒரு வீடியோவுக்கு ஒரே ஒரு கமெண்ட்டை மட்டும்தான் பின் பண்ண முடியும். அதுதான் யூடியூப்போட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அதை மீறி நான் எத்தனை பேரோட கமெண்ட்டை வந்து மேலே பின் பண்ண முடியும்னு தெரியலை. முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன். மற்றவங்களாம் வந்து கோச்சிக்காதீங்க அண்டு வருத்தப்படாதீங்க. ஐயோ நேரம் வெயிட்டிங் 7 PM அப்படின்னு போட்டிருக்காங்க. திலகா ஆறுங்கிறவங்க. ஹாய் திலகா, தேங்க்யூ ஸோ மச்.
வனிதாங்கிறவங்க ஒரு பெரிய பேராகிராஃபே போட்டிருக்கிறாங்க. ஹாய் பிரபா, எப்படி இருக்கீங்க? ஒவ்வொரு ஸ்டோரி கேட்கும்போதும் அந்த ஸ்டோரியை ஃபோனில் பார்க்குற ஃபீல் வராது. உங்கள் கூட உட்காந்து பக்கத்துலேயே கேட்குற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போது ஒரு 4-5 ஸ்டோரி நம்ம சமையல் செஞ்சுட்டு அந்த ஒரு சிட்டிகை உப்பு போட்டால் கரெக்டாக வருமா இல்லையா அந்த மாதிரி ஒரு மிஸ் ஆகுது. அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க நண்பா. ஏன்னா என்னுடைய எக்ஸ்ப்ரெஷன் நீங்கள் தான் பிரபா. உங்களை பார்த்து தான் நான் சேனலே ஓப்பன் பண்ணி இருக்கேன் பிரபா. ஆனால் நீங்கள் என்ன பிரச்சனையில் இருக்கீங்கன்னு தெரியும். அந்த பிரச்சனை இருந்தாலும் உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் ஓடிட்டே தான் இருக்கீங்க. உங்கள் பின்னாடி சில பேரும் வருவாங்க, அதில் நானும் ஒருத்தின்னு போட்டிருக்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச் வனிதா. என்ன சேனல் ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு தெரில. உங்கள் சேனலுக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆல் த பெஸ்ட். அவங்களோட சேனலையும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கோஸ்டிஸ். பிரியா குமாருங்கிறவங்க வாட் அ சர்ப்ரைஸ்ன்னு போட்டிருக்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச். திவ்யா எம் கூஸ் பம்ப்ஸ் ஆகுது பிரதர்னு போட்டிருக்கிறாங்க. தேங்க்யூ. கோகுல்ங்கிற தம்பி வந்து ஈவினிங் காலேஜ் பஸ் ப்ளஸ் பிரபா அண்ணாஸ் டெவில்ஸ் கிச்சன் தட்ஸ் ஈக்குவல் டு ஹெவன் போட்டிருக்கிறாரு. தேங்க்யூ ஸோ மச் தம்பி. ஹாய் அண்ணா, நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஹசீனா போட்டிருக்கிறாங்க. ஹாய்மா. குமரேஷுங்கிறவர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வட்டம் வீரட்டிக்குப்பம் ரசிகர்கள் சார்பாக உங்கள் வீடியோ வெற்றி பெற வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன் பை கேஎஸ் போட்டிருக்கிறாரு. தேங்க்யூ ஸோ மச். சங்கம்லாம் இருக்கா? இது பொதுவாக இருக்கிற சங்கமா இல்லை டெவில்ஸ் கிச்சன்? ஒன்றும் புரியலையே. அண்ணா ஓஜி ஃபேன் ப்ரோ பின்மி அப்படின்னு போட்டு ஜோஷுங்கிற தம்பி போட்டிருக்கிறாப்புல. உங்களுக்கு தான் நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், வீடியோக்கு ஒரு கமெண்ட்டை தான் வந்து பின் பண்ண முடியும். உங்களோட கமெண்ட் வந்து நான் பின் பண்ணல தம்பி, சாரி. கோ ஃபாஸ்ட், ஆல் கமெண்ட்ஸ் ஆல்ரெடி. வி நாட் டெவில்ஸ் கிச்சன் ஃபேன்ஸ், வி ஆர் டெவில்ஸ் கிச்சன் பக்தர்கள். பக்தி அப்படின்னு போட்டு ஹார்ட் போட்டிருக்கிறாரு. தெரில. பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். திவ்யா ஜெயராமன் ஹாய் பிரபாகரன் போட்டு 4 ஹார்ட் கொடுத்துருக்குறாங்க. 5வது ஹார்ட்டாக என்னோட ஹார்ட் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம் பிரதர், யுவர் பிக் ஃபேன் ஃப்ரம் மலேசியா. அப்ரிசியேட் யுவர் நரேஷன் ஸ்டைல் அண்ட் கீப் அப் யுவர் குட் ஒர்க். டேக் கேர். சென்ட் ஹார்ட் டு அர்ஜுன் குட்டின்னு போட்டிருக்கிறாங்க. யாத்து. தேங்க்யூ யாத்து. பிரபாகரன் ஷாஜகான் எப்போ வருவார் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா ஜெயராமன் கேட்டிருக்கிறாங்க. ஷாஜகான் வந்து சீக்கிரமாகவே வருவார். அதுக்கு வந்து சில வேலைகள்லாம் போய்கிட்டு இருக்குதுங்க. ஸோ அந்த கொஞ்சம் நம்ம இதே மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் இதெல்லாம் வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். அது போக ஸ்டோரிஸ் எல்லாருமே ஆல்ரெடி ஷாஜகான்ங்கிற ஒரு பேஜ், அதாவது ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து வச்சுருக்கிறோம். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கும் எதனா உங்களோட லைஃப்பில் வந்து மறக்கவே முடியாத ஒரு காதல் கதை, ஒரு நல்ல ஒரு அனுபவம், ஒரு உங்களால் மறக்கவே முடியாத ஒரு மொமெண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணலாம். உங்களோட காதல் கதையை நான் காதல் கவிதையாக அந்த ஷாஜகான் ஷோவில் இதே மாதிரி நரேட் பண்ணி நான் சொல்லுவேன். அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரமே, மோஸ்ட்லி செப்டம்பர் 1லேருந்து 5க்குள்ளே நம்ம வந்து அதை க்ரைம் பார்ட்னர் யூடியூப் சேனலில் ரன் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதாவது ஒரு வாரத்துக்கு 2 ஸ்டோரி தான்ங்கிற மாதிரி நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். பிகாஸ் நம்ம டெவில்ஸ் கிச்சனையும் பார்த்துக்கணும், ஷாஜகானை பார்த்துக்கணும், மிஸ்டர் பிரபாகரன் பீலாக்ஸை பார்த்துக்கணும், அது போக வெளியே இருக்கிற என்னோடய ஒர்க்ஸை பார்த்துக்கணும், ஷூட்டிங்கை பார்த்துக்கணும். இது எல்லாத்தையுமே தாண்டி நான் எழுதிட்டுருக்கிற அந்த ஒரு மூவிக்கும் நான் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பாதி இது முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரைட்டிங் ஒர்க்கை பார்த்துக்கணும். இப்படி எல்லா வேலையும் பார்த்துக்கணுங்கிற காரணத்தினால ஷாஜகானில் வந்து வீக்லி ட்வைஸ் 2 வீடியோ வந்து போடலாம், 2 ஸ்டோரியை வந்து போடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். அது என்னென்ன டேட்டில் போடலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதை நான் சீரியஸாகவே கேட்குறேன். நீங்கள் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த டேட்டே நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் கம்யூனிட்டி போஸ்ட்லேயுமே வந்து நான் ஒரு போல் மாதிரி வந்து போடுறேன். அதில் வந்து நீங்கள் வந்து ஓட் பண்ணுங்கள். என்ன டைமில் வந்து ஷாஜகான் ஷோ வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை பிளான் பண்ணிக்கலாங்க ஃப்யூச்சரில். ஸோ அடுத்ததாக ஆசி மணிங்கிறவங்க ஹாய் பிரபா அண்ணா, சாரி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, லைக் போட்டேன், இதோ வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஹார்ட் போட்டிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் மை தளபதி, உங்கள் ஸ்டோரிக்கு தான் வெயிட்டிங், வந்துட்டிங்களா ஹாப்பின்னு சொல்லிட்டு லில்லி ஜேம்ஸுங்கிறவங்க போட்டிருக்கிறாங்க. தேங்க்யூ தளபதி. ஷங்க்குங்கிறவங்க ஹாய் ப்ரோ ஹவ் ஆர் யூன்னு எல்லா வீடியோலையுமே கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நான் நல்லா இருக்கேன் பிரதர், நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? தரணி உதயாங்கிறவங்க அன்எக்ஸ்பெக்டட் வீடியோ அண்ணா அப்படின்னு போட்டு இப்படி முழிச்சு அதாவது நெருப்பு போட்டு விட்டுருக்குறாங்க, கை தட்டிருக்கிறாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ரெகுலர் வீடியோ கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். ஹசீனாங்கிற பொண்ணு அண்ணா 22nd வந்து மை சிஸ்டர் பர்த்டே அண்ணா, நீங்கள் விஷ் பண்ணணும் அண்ணா ப்ளீஸ். நாங்கள் எல்லோரும் டெவில்ஸ் கிச்சனோட மிகப்பெரிய ஃபேன் அண்ணா, டெவில்ஸ் கிச்சன் போட்டிருக்கிறாங்க. 22nd வந்து ஹசீனா அவங்களோட சிஸ்டருக்கு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. ஒரு அறிவு அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க, ஹோப் யூ ஆர் டூயிங் குட்,
உங்கள் வீடியோஸ்லாம் கமெண்ட் போடுறேன், பட் நீங்கள் படிக்கவே மாட்றீங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. படிக்கவே மாட்றீங்கலாம் இல்லை, படிச்சிருக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு நான் ஹார்ட்டும் போட்டிருக்கிறேன். எல்லாருக்குமே நிரூபிக்க முடியாதுங்க. எல்லாரோட கமெண்ட்டையுமே நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர் த்ரில்லிங் ஸ்டோரி பிரதர், நரேஷன் வேற லெவல் பிரதர் அப்படின்னு போட்டு முனிஷியான்னு போட்டிருக்கிறாங்க. தேங்க்யூ பிரதர். முகமது சபீனாங்கிற ஒரு தங்கச்சி வந்து, அண்ணா நீங்கள் நேற்று சொன்ன ஸ்டோரியில் நைட்டு 12:30 மணிக்கு வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி நேரத்துக்கு தூங்குங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க. நீங்கள் வந்து நல்லா இருந்தால் தான் நாங்கள் வந்து நல்லா இருக்க முடியும். அதாவது நாங்களும் வந்து நல்லா கதை கேட்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்கன்னு சொல்லிட்டு கேர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து சிரித்து போட்டிருக்கிறாங்க. அது ஏன்னு தெரில. இருந்தாலும் உங்களோட கேரிங்க்கு தேங்க்யூம்மா. ஜான்ஸ் வில்ஃப்ரெட்டுங்கிற ஒரு ஐடியிலேருந்து ஹாய் ப்ரோன்னு போட்டு ஹார்ட் போட்டிருக்கிறார். ரெகுலராக போட்டுட்ருக்கார். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். பூஜா ஹாய் அண்ணா, ஐ எம் த ஃபஸ்ட்டு கமெண்ட் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. சூப்பர்மா. காவியாங்கிறவங்க அண்ணா ஃபஸ்ட்டு கமெண்ட்னு போட்டு ஹார்ட் போட்டிருக்கிறாங்க. இதில் யார் ஃபஸ்ட்டு கமெண்ட் போட்டாங்க? 2 பேரும் ஒரே டைமிங்கில் போட்டிருக்காங்க. 2 பேருக்குமே சூப்பர்மா. யுனிக் சானுங்கிறவங்க அண்ணான்னு போட்டு ஹார்ட் போட்டிருக்காங்க. தேங்க்யூ. ஹாய் அண்ணா, ஆகஸ்ட் 25th பர்த்டே, மை பர்த்டே விஷ் பண்ணுங்க, மை நேம் லதா. ஆகஸ்ட் 25th வந்து லதா உங்களுக்கு வந்து பர்த்டேன்னு சொல்லிட்டு போட்டிருக்கீங்க. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேமா. இந்த பிறந்த நாள் உங்களுக்கு வந்து ஒரு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அப்புறமா இன்னொருத்தவங்க, ஹாய் அங்கிள், மை பர்த்டே இஸ் கம்மிங் இன் October 28. இட் இஸ் எ லிட்டில் ஃபேர். கேன் யூ விஷ் எ ஹாப்பி பர்த்டே டு மீ? மை நேம் இஸ் மேக்னா. ஐ எம் கோயிங் டு பி 13 years old. ஹாய் மேக்னா, ஹவ் ஆர் யூ? ஹவுஸ் கோயிங்? அண்ட் நீங்கள் வந்து 13 வயசு தான் ஆக போதா உங்களுக்கு? 13 வயசு கூட ஆகலை, நீங்கள் வந்து டெவில்ஸ் கிச்சன் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஓகே. ஆனால் குறிப்பிட்ட ஒரு சில வீடியோஸில் மட்டும் அங்கிள் வந்து இந்த வீடியோ பார்க்காதீங்க அப்படின்னு சொன்னேன்னா நீங்கள் பார்க்கக்கூடாது, சரியா? எனிவே October 28 வந்து உங்களுக்கு வந்து பர்த்டே. அதுக்கு இன்னும் 1 மாதம் இருக்குடா தங்கம். இப்போயே மாமா வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சொல்லிடுறேன். அண்டு நீங்கள் மறுபடியும் இதை வந்து ரீகால் பண்ணுங்கள். உங்களோட பர்த்டே அன்னைக்கே மாமா வந்து ஸ்பெஷலாக உங்களுக்கு ஒரு பர்த்டே விஷயம் சொல்கிறேன், ஓகேவா? சுரேஷ் பிரியா, ஹாய் அண்ணா, ஹாய்மா. ஜெயா வினோ, ஹாய் ப்ரோ. அகமத் இப்ராஹிம்ங்கிறவங்க, ஹாய் ப்ரோ. ரம்யா கேங்கிறவங்க, அண்ணா எனக்கு வாழவே பிடிக்கல, பேயாக இருக்கிறவங்க மாதிரி செத்து போயிடலான்னு போல் ஏண்டா இருக்கணும்னு தோணுதுன்னா பொண்ணாக பிறந்ததுக்கு எல்லாத்தையும் 23 வயசில் அனுபவிச்சிட்டேன். சாரி அண்ணா, ஒரு சிஸ்டராக சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் டோன்ட் வரிப்பா ஆல் இஸ் வெல்னு போட்டிருக்கிறேன். ஆக்சுவலாக தங்கச்சி, உங்கள் பேர் ரம்யான்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து போட்ட கமெண்ட்லேருந்து நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என்னென்னா, பொண்ணாக பிறந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனை வருது. பொண்ணாக பிறந்தது அதை ஒரு காரணமாக நீங்கள் வந்து சொல்லாதீங்க. பொண்ணாக பிறந்தவங்க எவ்வளவோ சாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, சாதனை பண்ணியிருக்கிறாங்க. அதனால் வாழ்க்கைங்கிறது ஒரு சின்ன ஒரு வீட்டுக்குள்ளே அடங்கிறது கிடையாதுமா. நீங்கள் இருக்கிற அந்த 4 செவத்துக்குள்ளே தான் உங்களோட வாழ்க்கை, உங்களோட லைஃபே அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மித்து இருக்குது நம்மளோட மனசுக்குள்ளேயே. நம்மளோட மூத்தவங்க, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்மளோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே விதைச்சி வச்சுருக்கிறாங்க. அது அப்படி கிடையாதுமா. நீங்கள் அதை தாண்டி வெளியே வந்தீங்கன்னா தான் வெளியே இருக்கிற வாழ்க்கை என்னங்கிறது தெரியும். உங்களை விட அதிகமான வேதனைகளையும் அதிகமான துன்பங்களையும் அனுபவிச்சிட்ருக்கிற பொண்ணுங்க எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. பொண்ணுங்க மட்டும்தான் வேதனை அனுபவிப்பாங்கங்கிறது கிடையாது. பசங்களும் எவ்வளவோ வேதனைகளை அனுபவிச்சிட்ருக்கிறாங்க. நீங்கள் எல்லாருமே டெரராக நினைக்கிற உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பீஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்க அப்பாவாக இருக்கலாம், இல்லை உங்களோட கணவராக இருக்கலாம், இல்லை உங்களோட அங்கிள், உங்களோட ஃபேமிலி சர்க்கிளில் யாராக வேணாலும் இருக்கலாம், இல்லை நெய்பர்ஹுட்டாக இருக்கலாங்க. அவங்களோட மனசுக்குள்ளே ஒரு குழந்தை இருக்கும். வெளியே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி முறுக்கு மீசெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஆளே ரகடாக ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு ரவுடியவே எடுத்துக்கங்களேன். இன்றைக்கி வந்து ஒரு கொலையோ இல்லை ஏதோ ஒரு குற்றம் பண்ணிவிட்டு ஒரு ஜெயிலில் இருக்கிற ரவுடியோ, இல்லை வெளியே எங்கேயாச்சும் உங்களோட பார்வையிலேயே அவங்க வந்து ரவுடியாக தெரிவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஆட்களுக்குள்ளே கூட ஒரு குழந்தை இருக்கும், ஒரு குழந்தைத்தனம் இருக்குங்க கண்டிப்பாக. இந்த கல்லுக்குள் ஈரம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான். ஆனால் அவங்க வந்து அதை வெளியே காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் நம்மளை மாதிரி ஆட்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நமக்கு நடக்கிற துன்பங்களை வந்து அது சாதாரணமானு நான் சொல்ல வரல. ஏன்னா உங்களுக்கு என்ன நடந்துச்சுங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். இருந்தாலும் ஹோப்னு ஒன்று இருக்குமா, என்றைக்குமே அந்த ஹோப்பை மட்டும் விட்டுறாதீங்க. எதுவுமே இந்த உலகத்தில் நிரந்தரமே கிடையாது. நீங்களும் உங்களோட ஹோப்பும் மட்டும்தான் நிரந்தரம். இதுதான் நிஜம். அது நான் வந்து நிறைய விஷயங்களை வந்து பார்த்து அனுபவித்து சொல்கிறேன். நிறையா விஷயங்களை வந்து நான் பார்த்துருக்குறேன், என்னோடய சர்க்கிள்லேயும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதனால் நீங்கள் உங்களை நம்புங்க, உங்களோட கோலை மட்டும் பார்த்து ஓட ஆரம்பிங்க. இந்த சோகம், துன்பம், இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் ஹேராக கூட மதிக்காதீங்க. அது இருக்கும்,
அது இருந்தால் தான் மனுஷங்க. அது இருந்தாலும் அது ரொம்ப உங்களோட மண்டைக்கு மேலே ஏற்றிக்காதீங்க. அது வந்து ப்ரெஷராக ஒரு பாரமாக்கி உங்களே அது வந்து மண்ணுக்குள்ளே புதைச்சிரும். அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் காலுக்கு கீழே போட்டுருங்க. தினம் தினம் போகும்போது ஒரு 4 மிதி மிதிச்சிங்கன்னா அந்த துன்பம் இதெல்லாம் எங்கனக்குள்ளே நசுங்கி எங்கனக்குள்ளே கரைஞ்சி போச்சு. வீட்டுக்குள்ளே வந்தோடனே காலில் தண்ணியை ஊற்றி இந்த தூசியெல்லாம் கழுவி விட்ற மாதிரி அதை கழுவி விட்டு போயிட்டே இருங்க. அவ்வளவுதான் வாழ்க்கை, அவ்வளவு மட்டும்தான் வாழ்க்கை. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு என்ன சரின்னு படுதோ அதை பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த வீட்டில் வந்து உங்களுக்கு இருக்கிற பிடிக்கல, உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது, இந்த மாதிரி செத்துடலாம் போல் இருக்குது, ஒரு சூசைட் தாட்டு வரைக்கும் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சூசைட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஒரு மனப்பக்குவம் வேணும். அதாவது ஒரு மன தைரியம் வேணும்னு சொல்லுவாங்க. அவ்வளோ தைரியம் உங்களுக்கு இருக்குன்னா அந்த தைரியத்தை வாழ்கிறதுல போட்டு பாருங்கள். இது மற்றவங்களுக்கு கிரிஞ்சாக தெரியலாம், ஆனால் அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதுக்கப்புறம் அந்த மாதிரி கமெண்ட் வராதுன்னு நான் நம்புகிறேம்மா. நான் இவ்வளோ நேரம் பேசுனது உங்களுக்காக தான். ஸோ ஹோப்பை மட்டும் என்றைக்குமே விட்டுறாதீங்க. அதுவே உங்களை வழி நடத்தும். உங்களோட கோலை மட்டும் பார்த்து போயிட்டே இருங்க. இன்னொன்று, உங்களுக்கு கோலே இல்லைனாலும் நீங்கள் பாட்டுக்கு வெளியே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு கோலுங்கிறது உங்களுக்கு உருவாகும். அதுதான் மனித இயல்பு. இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே போய் கேட்டால் சிலர்லாம் சும்மா ஒரு பேச்சுக்காக அதாவது மற்றவங்க கிட்டேருந்து நம்ம மாறுபட்டு தெரியணுங்கிற ஒரு அடிப்படையில் எனக்கெலாம் எந்த ஒரு கோலுமே கிடையாது, எந்த ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும்லாம் ஆசையே கிடையாதுன்னு சொல்லிட்டு சும்மா வாயால் சொல்லுவாங்களே தவிர்த்து ஒவ்வொருத்தவங்களோட மனசுக்குள்ளேயும் ஒரு கனவு இருக்குங்க. எனக்கு இந்த பைக் வாங்கணும், இந்த கார் வாங்கணும், இந்த வீடு வாங்கணும், இல்லைனா என் ஃப்ரெண்டு வச்சுருக்கிற அந்த கம்மல் வாங்கணும், இல்லை என் ஃப்ரெண்டு வச்சுருக்கிற அந்த மாதிரி வைரத்தோடு வாங்கணும். அந்த மாதிரி எல்லாருமே அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கோல் வச்சுருப்பாங்க கண்டிப்பாக. ஆனால் அதை வெளியே சொல்லிக்க மாட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்குள்ளே எதனா ஒரு கோல் இருக்கும். அது சிறுசோ பெருசோ அதை நோக்கி ஓட ஆரம்பிங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டைம் அதிலேயே போயிடும். இந்த சூசைட் தாட்லாம் வராது. ஒரு மாதிரி அப்படியே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஆயிடுவீங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கம்மா. அடுத்த தடவை இந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஓகேவா? இந்த மாதிரி கமெண்ட்லாம் யாருமே பண்ணாதீங்க. எல்லாருமே கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. டாட்டா, பாய் பாய். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்டோரியில் மீட் பண்ணலாம். பாய்.